Hi friends, welcome to Kamadhenu Akshayam. நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இது சாதாரண சேமியா தான், உப்புமாலாம் செய்வோம்ல அந்த சேமியா தான். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக பொடிச்சிட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லை, கொஞ்சம் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடிக்காமல் எடுத்தோம்னா நீளமாக இருக்கும், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், அதனால பொடிச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்தோம்னா மெஷர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த சேமியாவை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது தேங்காய் எண்ணெய். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடானா போதும், சேமியா போட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா கரிஞ்சிரும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் போல் வணக்கி விட்டால் போதும். சட்டுன்னு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற நேரத்தில் இது செஞ்சுக்கலாம், ஈஸி தான். இதுக்காக பாயச சேமியா தான் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை, இந்த சேமியாவில் செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். சேமியா நல்லா வறுபட்டுருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை விட்டு கரிஞ்சிரும். இப்போ இதை கடாயிலேருந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1.5 கப் பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சின பால் தான், நல்லா கெட்டியான பால். 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் சேமியா எடுக்காம அதே கப்பில் 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாலும் தண்ணியும் ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்திருக்கேன். வெறும் பால்லையே கூட செய்யலாம், ஆனால் அதை விட இதுதான் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது மாதிரி கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ வறுத்த சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா நல்லா வெந்து வரட்டும். சேமியா வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, 2-3 நிமிஷத்துல வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதில் 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும், திகட்டாது, கம்மியாகவும் இருக்காது. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இந்த பாயசம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை விட்டால் ரொம்ப கெட்டியாயிரும், அதுக்காக தான். இப்போ சின்ன டவா எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் உருகட்டும். இதில் 10 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். இது 1 நிமிஷம் வணக்கி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் 1 நிமிஷம் போல் வணக்கி விட்டுறலாம். திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகும், பலூன் மாதிரி ஆகும். அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை விட்டோம்னா கரிஞ்சிரும், அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்காது, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், திராட்சை நல்லா குண்டு குண்டா ஆயிடுச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சிருந்த திராட்சை முந்திரியத்தை பாயசத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கு, அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம், அவ்வளோதான். பாயசம் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நம்ம சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.